நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சக்தி ஆலயமானது கீழ் குவளைவேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல் செல்வி செல்ல செல்வி அம்மன் சொல்லக்கூடிய சப்தமாத்திரு கோவில். செல்வம் தரக்கூடிய அம்பாள் செல்லி அம்மன் சொல்லக்கூடிய திருநாமத்தோடு இங்கு எழுந்தருளக்கூடிய அற்புதமான கிராம தேவதைகள் மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் சப்தமாத்ருன்னு சொல்லுவாள். சப்தமாத்ருன்னு சொல்லும்போது இப்போ விசேஷமான 7 அம்பாள்களுடைய ஆலயம் இது. அப்பேற்பட்ட ஆலயம் செல்லி அம்மன், செல்வம் தரக்கூடிய அம்மன் என்ற பெயரில் இந்த கிராமத்தில் கிழக்கு நோக்கிய சன்னதி ஏரிக்கரைக்கு கீழே அற்புதமான அமைந்த ஆலயம் இது. செல்லியம்மன் கோவில் ஆலயம். அம்பாள் செல்லியம்மன் மேலே விசேஷமாக அம்பாளுடைய இது பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் விநாயகரும் சுப்பிரமணியரும் அற்புதமான ஸ்தலம் இது. இந்த கோவில் செல்லியம்மன் ஆலயம் கீழ்குவளைவேடுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆலயம் இது. அம்பாளுடைய பிரதானமான நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அம்பாளுடைய துவார சக்திகள். இதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் விசேஷமாக யோக வீரபத்ரன் அப்படி சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய 64 மூக்தங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமி. இந்த யோக வீரபத்ரனா திருக்கோலம் காட்சி கொடுக்குறார். அம்பாளுடைய சன்னதி இங்கே சப்தமாத்ரு 7 அம்பாள் பிராமி வைஷ்ணவி மாகேஸ்வரி சைவ சைந்திராணி வாராகி சாமுண்டா சப்தமாத்திரான்னு சொல்லக்கூடிய 7 அம்பாள். பிராமி பிரம்மாவோடைய சுரூபமாக பிராமியும், விஷ்ணுவோடைய சுரூபமாக வைஷ்ணவியும், அதே மாதிரி சிவனுடைய சுரூபமாக மாகேஸ்வரியும், இந்திரனுடைய சுரூபமாக இந்திராணியும், வராகருடைய சுரூபமாக வாராகியும், சாமுண்டாவாக அம்பாள் 7 விதமான தத்துவங்களில் இங்கே காட்சி தரா. அந்த சப்தமாத்திரைகளை சேவிக்கும்போது நமக்கு எல்லா காரியங்களும் சித்தி பண்ணக்கூடிய அம்பாள் சப்தமாத்திரு அம்பாள். இந்த 7 அம்பாளுக்கான ஸ்தலம் இது. அப்பேற்பட்ட சக்திமயமான விமானம். இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் இது. அதே மாதிரி இங்கே அம்பாளுடைய பரிவார மூர்த்தமாக நாகதேவதைகளுக்கான தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. விசேஷமாக நாகராஜனும் நாகராணியும் அற்புதமாக சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது. சகலவிதமான நாகதோஷங்களும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புத ஸ்தலம் இந்த செல்லியம்மன் கோவில் ஆலயம். கீழ்கோளவேடு கிராமத்தில் இருக்க அற்புதமான ஆலயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகா வீரபத்ர சுவாமியோடைய சிற்பத்தை இங்கே பார்க்கலாம். இவர் தக்ஷ யஜ்ஞ விநாசகரம் சொல்லக்கூடிய தக்ஷ யஜ்ஞத்தை நாசம் பண்ணி தக்ஷனுடைய கர்வத்தை அடக்கிய ஈஸ்வரனுடைய 64 மூர்த்தங்களில் இவரும் ஒருத்தர். இவர் தான் வீரபத்ர சுவாமி. அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் இது. இந்த கோவில் கிராமத்தில் ஏரிக்கரைக்கு கீழே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய சிறிய ஆலயம். பார்த்தாலே நன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே பிரத்யங்கரா, அதாவது ரொம்ப விசேஷமான அம்பாள் பிரத்யங்கரா. அப்பேற்பட்ட அம்பாளுக்கு இங்கே ஒரு ஸ்தலம் இருக்குது. இங்கே பௌர்ணமி அமாவாசை காலங்களில் விசேஷமான ஹோமங்கள்லாம் நடைபெறும். பௌர்ணமி யாகங்கள்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று அம்பாளுக்கு விசேஷமான முறைகளில் ஹோமங்கள்லாம் நடைபெறும். ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் ரொம்ப கீர்த்தியும் பழமையான ஆலயம் இது. ஆலயம் கீழ்கோளவேடு பேருந்து நிலையத்திலேருந்து சற்று தூரம் ஏரிக்கரை ஓரம் வந்தாலே இந்த ஆலயம் பார்க்கலாம். கோளவேடு ஆரணி வந்தவாசி செல்லக்கூடிய சாலையில் மெயின் ரோடு கீழேயே இந்த அம்பாளுடைய ஸ்தலம் இருக்குது. கீழ்கோளவேடு சப்தமாத்திரு அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள் ஸ்தலம் இது. எல்லாரும் அன்னை செல்லி அம்மனுடைய அனுகிரகத்தை பார்த்த முடியாது கேட்டுக்கிறோம். இங்கே பௌர்ணமி மகா யாகம் பண்ணக்கூடிய விசேஷமான ஹோம குண்டங்களை இங்கே பார்க்கலாம். எல்லாரும் அம்பாளை சேவிச்சிங்க. நம்ம ஊர் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய நம்ம கோவில் யூடியூப் சேனலில் எல்லாரும் இங்கே வந்து சப்தமாத்திரு அம்பாளை சேவித்து எல்லா விதமான வாழ்க்கையில் நலமும் வளமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செல்லியம்மனுடைய அனுகிரகத்தால் உங்கள் வீடுகள் எல்லாம் செல்வம் பெருக அம்பாள் செல்லியம்மனை பிரார்த்திச்சுக்கிறோம். சுபமஸ்து.